குட் மார்னிங் டே 9 இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து அதாவது இன்னிலேருந்து ஒரு புது ஹேபிட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். நான் சீக்கிரமா எழுந்திரிச்சதுனால எனக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு, புக் படிக்கிறதுக்குலாம் நெறைய டைம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல கார்டனிங், தண்ணி ஊத்துறது அண்ட் பூ பறிக்கிறது 2 தான். நேத்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி என்ன வந்து மீட் பண்ணு 11:00 அப்படின்னு சொன்னாரு. அவர பார்க்க தான் டிப் டாப்பா கிளம்பிட்டு இருக்கேன். அவர் யாருன்னா வேற யாரு முருகர் தான். இன்னைக்கு சஷ்டின்றதுனால கோவிலுக்கு போயிருந்தேன். உங்களுக்கும் முருகர் பிடிக்கும்னா, நீங்களும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்ல வந்து பேக் அண்ட் ஆர்ம் ஒர்க் அவுட் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போலாம் ஸ்லோ ரெப்ஸ் போடும்போது வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்க மாரி இருக்கு. எனக்குமே பர்சனலா ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ 1 மந்த் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு, என்னோட பாடியில ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதுன்னா, கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். அதாவது நான் நினைக்கிற மாரி ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா. அதுக்கப்புறமா வந்து ஆர்ம் ஒர்க் அவுட்க்கு புது வேரியேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு புரோட்டீன் ஷேக் கொண்டு போல. அதனால அங்கேயே வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டு, என்னோட ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்னோட லஞ்ச் சாப்பிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.